இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே சிம்பிளான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். இட்லி மாவு வச்சு ஒரு சூப்பரான கார போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த போண்டா செய்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி மாவு 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு போண்டா வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். சின்னதாக கட் பண்ணின வெங்காயம், கொஞ்சமாக காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சின்னதாக கட் பண்ணினா கருவேப்பிலை, மல்லி இலையும் அதை மாதிரி தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நம்ம சின்னதாக கட் பண்ணினா தேங்காய் இதில் சேர்த்துக்கலாம். போண்டாவோட தேங்காய் சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது தேவையான அளவு பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு, சீரகம் கொஞ்சம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இது ஏற்கனவே நம்ம வந்து மாவு ரெடி பண்ணும்போது உப்பு சேர்த்ததுனால இப்போ உப்பு தேவையில்லை போண்டாக்கு. உப்பு சேர்க்காமல் மாவு வச்சுருந்தா உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கொஞ்சமாக மிளகாய்த்தூளும் சேர்த்துட்டு ஒரு சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம். ரொம்ப அரிசி மாவு சேர்த்துட்டாலும் நம்மளுக்கு ரொம்ப வந்து போண்டா கிறிஸ்பியான மாதிரி இருக்கும். நம்ம ஏற்கனவே அரிசி உளுந்து சேர்த்த மாவை தான் வந்து போண்டா போடுறோம். அதனால் அரிசி கொஞ்சமாக சேர்த்தா போதும், அரிசி மாவு. இப்போ இந்த அளவுக்கு கையை வச்சு நல்லா கலந்துட்டு போண்டா போடக்கூடிய மாவோட பதம் இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் கொஞ்சம் நம்ம போட்டு எடுக்கிற பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் ஸ்டவ்வை மிதமான தீயில வச்சு நம்ம போண்டா எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவு நம்ம மாவை போட்டு எடுத்துக்கலாம். நம்ம சின்னதாகவே போண்டா போட்டாலும் அது நல்லா உப்பி மேல் எழும்பி வரும்போது கொஞ்சம் நல்ல பெரிய போண்டாவான சைஸாக தான் நமக்கு கிடைக்கும். மிதமான தீயில வச்சே நம்ம போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஹையில் வச்சிடலாம். இது இட்லி மாவுனால ரொம்ப அதிக ஃப்ளேமில் வச்சா சீக்கிரம் கலர் மாறிடும். கம்மியான ஃப்ளேமில் வச்சு நம்ம போண்டா போட்டு எடுத்தாலும் எண்ணெய் குடிச்சிட்டு ரொம்ப கிறிஸ்பியான மாதிரி இருக்கும். மிதமான தீயில வச்சு எண்ணெயோட அளவை கம்மியாகவும் சூடாகவும் வச்சு நம்ம போண்டா வந்து பொரித்து எடுத்துக்கலாம். இது மாதிரி கரண்டியை வச்சு நல்லா முழுமையாக நம்ம கலந்து விடும் போது தான் நல்ல பொன்னிறமாக ஒன்று போல் எல்லா பக்கமும் கலர் மாறி வரும். உள்ளேயுமே நமக்கு வந்து நல்லா வெந்து வரும். நம்ம சேனலில் ஏற்கனவே இந்த இட்லி மாவு வச்சு பண்ணக்கூடிய இனிப்பு பணியாரமும் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். நான் புளிச்ச இட்லி மாவில் தான் இந்த மாதிரி கார பணியாரம் பண்ணுறேன். அதனால் ஆப்ப சோடா சேர்க்கல. நீங்கள் ரொம்ப புளிக்காத இட்லி மாவாக இருந்தால் அதில் கொஞ்சம் ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம கார போண்டா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். இல்லைன்னா ரொம்ப கிறிஸ்பியான மாதிரி இருக்கும், அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான இட்லி மாவில் பண்ணக்கூடிய கார போண்டாவும் ரெடி ஆகிட்டு. செகண்ட் டைம் நம்ம அந்த மாதிரி போண்டா போட்டு எடுக்கிறப்போ நல்ல மிதமான தீயில வச்சே போட்டு எடுக்கணும். இல்லைன்னா வெளியில் சீக்கிரமாக கலர் மாறிடும், உள்ள மாவு வந்து வேகாத மாதிரியே இருக்கும். முதல்ல நம்ம மாவெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் 2 நிமிஷம் விட்டு இந்த மாதிரி திருப்பி விட்டோன்னா நல்ல முழுமையாக எல்லா பக்கமும் ஒன்று போல் கலர் மாதிரி இருக்கும். நம்மளுக்கு உள்ளேயுமே போண்டா வந்து நல்லா வெந்து வந்திருக்கும். மிதமான தீயில வைக்காமல் மீடியமான ஃப்ளேமில் வச்சு நம்ம போண்டாவை பொரித்து எடுத்துக்கலாம். இட்லி மாவு மட்டும் இருந்தால் போதும், ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் நம்ம உடனே வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த கார போண்டா வெறும் 10 நிமிஷம் சூப்பராக ரொம்பவே சாஃப்டாக ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.